அயோத்தியில் நடைபெறும் ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்க நடிகர் ரஜினிகாந்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. சென்னை போயஸ் கார்டனில் உள்ள இல்லத்தில் ரஜினிகாந்திடம் பாஜக RSS நிர்வாகிகள் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கான அழைப்புதழை நேரில் வழங்கியிருக்கிறார்கள். வரும் 22ஆம் தேதி அயோத்தியில் உள்ள ராமர் கோயில், அந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. புதிதாக அந்த கோயில் கட்டுமானம் கட்டப்பட்டிருக்கிற சூழலில் அதில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் வரும் 22ஆம் தேதி அந்த விழா நடைபெறுகிறது. குடும்பத்துடன் விழாவில் பங்கேற்பதாக கூறி அழைப்புதழை நடிகர் ரஜினிகாந்த் பெற்றுக் கொண்டிருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நாகராஜ் இணைகிறார். நாகராஜ், நாடே உற்று நோக்கும் ஒரு விழாவாக ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கிறது. அதற்கான அழைப்புதழை ரஜினிகாந்திடம் கொடுத்திருக்கிறார்களே பாஜகவும் RSS நிர்வாகிகளும், இந்த நிகழ்வு குறித்து சொல்லுங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்பொழுது பாஜகன்ட்டு இல்ல, பொதுவாகவே நம்ம ராமர் கோயில் கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது நாடே உற்று நோக்கக்கூடிய மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதற்கான ஏற்பாடுகளாகட்டும், அது தொடங்கப்பட்டதுல இருந்தே இப்போ கும்பாபிஷேகத்துக்கான முக்கியமான விஷயங்கள் செய்யப்பட்டதுல இருந்து ஒவ்வொரு அப்டேட்டுமே ரொம்ப பெரிய பூமா தான் இருந்துட்டு வருது. அதன் அடிப்படையில நம்முடைய தமிழகத்துல, அது குறிப்பா இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு நட்சத்திரமா பார்க்கப்படக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த கும்பாபிஷேக விழாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா பாஜக மூலியமாவும் RSS மூலியமாவும் இதுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஜென்மபூமி தீர்த்த ஷேக்த சார்பில் நடிகர் ரஜினிகாந்த் அப்புறம் அவருடைய குடும்பத்திற்கு ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தியில நடத்தப்படக்கூடிய அந்த அபிஷியலான கும்பாபிஷேகத்துக்கு இந்த நிகழ்வுக்கு வரணும்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுக்கப்பட்டதற்கு இப்போ அவருடைய வீட்டுக்கே போய் இதை வரவேற்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அயோத்தி ராமர் கோயில் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய ஒரு பெரிய பெருமையா பாஜக மூலியமாவும் சரி, RSS மூலியமும் இந்து ராஷ்டிர இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாவும் சொல்லப்பட்டு இருக்கு. அதன் அடிப்படையில இப்படி ஒரு பெரிய நட்சத்திரம் தமிழ்நாட்டிலிருந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த கும்பாபிஷேகத்துக்கு பாஜக சார்பில் நமக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. குடும்பத்தோட அவர் வர்றதாகவும் இதை அவருக்கு கிடைச்ச பாக்கியமா கருதுறதாகவும் ரஜினிகாந்த் அவர்கள் இதுல சொல்லியிருக்கிறதா சொல்லப்படுது. ஸ்ரீராமருடைய அருளால உணர்வுபூர்வமா ரஜினிகாந்த் இதை கூறியிருக்கிறதாகவும் அந்த அழைப்புதல அப்படிதான் சொல்லி அவர் பெற்றுக்கொண்டதாகவும் பாஜக தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி நாகராஜ்.